பசுமை காலை வணக்கம். விவசாய சகோதரர்களே, பயிர்களில் இருந்து நல்ல மகசூல் பெறுவதற்கு பல காரணிகள் காரணமாக இருக்கலாம். அவற்றில் ஒன்று உர மேலாண்மை. எனவே இந்த காணொளியில் மிகவும் அத்தியாவசியமான 3 ஊட்டச்சத்துக்களில் ஒன்றான பொட்டாஷ் பற்றி இன்று பேசுவோம். பயிர்களின் மகசூல் மற்றும் தரத்தை அதிகரிப்பதில் பொட்டாஷ் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. நீர், தாதுக்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் அனைத்தும் பொட்டாசியத்தின் உதவியுடன் தாவர திசுக்கள் வழியாக செல்கின்றன. தாவரத்திற்குள் என்சைம்களை செயல்படுத்துவதில் அதன் பங்கு புரதம், ஸ்டார்ச் மற்றும் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் தொகுப்பை பாதிக்கிறது. பொட்டாசியம் குறைபாடு காரணமாக பயிர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அதன் சில அறிகுறிகள்: விளிம்புகளின் நிறம் கிட்டத்தட்ட கருகி விடுகிறது. குளோரோசிஸ் இலையின் நரம்புகளுக்கு இடையில் அல்லது இலை திசுக்களின் மஞ்சள் நிறத்திற்கு இடையில் ஏற்படுகிறது. இலையின் கீழ் மேற்பரப்பு மஞ்சள் நிறமாக மாறத் தொடங்குகிறது. செடி மெதுவாக வளரும். அதிக நோய்கள் வர ஆரம்பிக்கின்றன. இந்த குறைபாட்டை பூர்த்தி செய்ய கிரீன் பிளானட் பவர் பிளான்ட் பொட்டாஷை வழங்குகிறது. பொட்டாஷ் என்பது சிறுமணி உரமாகும். இது அனைத்து தாவரங்களுக்கும் ஒரு முக்கிய ஊட்டச்சத்து மற்றும் தாவர வாழ்க்கை சுழற்சியின் போது, குறிப்பாக பழங்கள் உருவாகும் போது மற்றும் பழ வளர்ச்சியின் போது தேவைப்படுகிறது. இது பாஸ்பரஸ் மற்றும் நைட்ரஜனுடன் பயிர்களை வளர்ப்பதில் பயன்படுத்தப்படும் ஒரு அத்தியாவசிய ஊட்டச்சத்தாகும். இது உரமாக பயன்படுத்தப்படுகிறது. நீர் உறிஞ்சுதல் மற்றும் ஒளி தொகுப்புக்கு முக்கியமான ரசாயன வினைகளை ஊக்குவிக்கும் என்சைம்களை செயல்படுத்த தாவரங்களுக்கு போதுமான பொட்டாஷ் தேவைப்படுகிறது. மண்ணின் கொலாய்டுகளை பொட்டாசியம் மற்றும் சிலிக்கா மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள பிணைப்புகளை உடைப்பதன் மூலம் இது வேர் மண்டலம் மற்றும் தாவர அமைப்புக்கு கிடைக்கச் செய்கிறது. கிரீன் பிளானட்டின் பவர் பிளான்ட் பொட்டாஷின் நன்மைகள் பின்வருமாறு: இது உற்பத்தியின் அளவு மற்றும் தரத்தை அதிகரிக்க உதவுகிறது. இது ஆரோக்கியமான ஒளி சேர்க்கை செயல்முறையை ஆதரிக்கிறது. செடிகளில் இலை உதிர்தல் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது. தாவரங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. இது நோய்களுக்கு எதிராக தாவரங்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. வேர் வளர்ச்சியை ஊக்குவிக்க உதவுகிறது. இது பயன்படுத்த மிகவும் எளிதானது. இது ஒரு ஏக்கருக்கு 50 கிலோகிராம் என்ற அளவில் வயல்களில் பயன்படுத்த வேண்டும். பசுமை காலை வணக்கம்.